அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும் அன்போடு கூட இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன். இது ஒரு தொடர் போதனையாக தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். பரிசுத்த தேவன் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்தது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்த ஆலயமாக மாற்றி இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19, 20 நம்ம பார்க்கலாம். 1 Corinthians chapter 6 verse 19 and 20. ஆலயமாய் மாற்றினவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படி என்றால் இந்த சரீரம் அவருக்குரிய சரீரம். சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை விலக்கிரயம் கொடுத்து வாங்கியிருப்பதனாலே இந்த சரீரத்திலே அசுத்தத்திற்கு இடமில்லை, இந்த சரீரத்திலே வியாதிகளுக்கு இடமில்லை, இந்த சரீரத்திலே கோபத்துக்கு இடமில்லை. இந்த சரீரம் தேவன் இதற்குள்ளே உலாவுகிறார், வாசம் செய்கிறார் என்பதினாலே அவர் நமக்குள்ளே இருந்து பிதாவானவரை அவர் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 9, 1 Peter chapter 2 verse 9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்தகாரம் இருளிலே, அதாவது வியாதி இருள், ஏன்னா விக்கிராராதன இருள், ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்க வாழ்க்கையில கோபம், என்ன சாபம், மது எல்லாம் இருளிலே இருக்கிற உங்களை தேவன் ஒளியின் இடத்தில் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்திருப்பதனாலே நீ வியாதியாக இருக்க தேவையில்லை, பாவத்தோடு வாழ தேவையில்லை, நீ கண்ணீரோடு வாழ தேவையில்லை. ஏனென்றால் நீ ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தேவன் உங்களை அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பாருங்க, கர்த்தர் 1000 பேர் இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் உங்களை மட்டும் ஒரு பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணுறாருன்னு உங்களை மட்டும் தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும்? பாருங்க, இன்றைக்கு நாங்கள் ஒரு விசேஷித்த கூட்டத்திற்கு சென்றோம். பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் அண்டு ரிவைவல் மீட்டிங்கு. அது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபட் எஸ்ஐகா பிரான்சிஸ், அதேபோல் பெனிட்டா பிரான்சிஸ் எல்லாம் அதில் அவங்க தான் சிறப்பு செய்தியாளர்கள். அந்த கூட்டத்தில் முக்கியமாக பார்த்தா என்னோட டாக்டர் அவர் ஹோலி ஸ்பிரிட் ஸ்கூல் அட்டன் பண்ணால் அந்த பெனிட்டா அவர்கள் என்னோட மகளை அப்படியே கெட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவர்களை எப்படி இருக்கா என்று சொன்னாங்க. பாருங்க, 6 வருடங்களாக ஸ்கூல் போய் இருந்தாலும் ஞாபகம் வைத்து தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் என் மகளை அவங்க கனப்படுத்தி அவங்களை அன்பை பொழிந்தாங்க. அப்போ பாருங்க, தெரிந்து கொள்ள ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கின்ற போது எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பது போல தேவன் இந்த உலகத்தில் உங்களை தெரிந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமும் சந்ததியாக இருக்கிறீங்க. ராஜரிக ஆசாரிய கூட்டம். நம்ம சாதாரண இல்லைங்களா, நம்ம கோழைகள் இல்லை, ஏழைகள் இல்லை, ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை, நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ராஜரிக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதி. நம்ம யாரு? பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படியாய் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்த ஜனமாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் திருச்சபை என்று சொன்னால் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, திரு என்றால் மதிப்பிற்குரிய, திரு என்றால் திருமதி என திருவாளர் என்று நம்ம சொல்கிறோம். திரு என்றால் அழகிய, செல்வம், இல்லை நெற்றி, திருநெற்றி என்று சொல்கிறோம். திரு என்றால் பரிசுத்தம் என்ற அர்த்தம். திருமணம் என்றால் பரிசுத்த விவாகம் என்று நம்ம இன்விடேஷனில் காட்ட போடுகிறோம். இப்போ திருச்சபை என்றால் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து பரிசுத்த ஜாதியாய் அவருக்கென்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம தேவாலயமாக மாற்றி இருக்கிறார். இதில் வியாதிகளுக்கோ பிசாசுகளுக்கோ அந்தகார வல்லமைகளுக்கோ இடமே கிடையாது. தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை கொண்டு அவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறேன். நன்றாக உற்சாகத்தோடு கவனிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.